urged protesters in Iran earlier this week to keep fighting in the streets and said that help was on the way. Is help still on the way, or has your bar we're for going to see. intervention As you changed? know, Iran canceled the hanging of over 800 people. They were going to hang over 800 people yesterday. And I greatly respect the fact that they canceled that. Mr. President. Did Arab and Israeli officials convince you to not strike Iran? Nobody convinced me. I convinced myself. You had yesterday scheduled over 800 hangings. They didn't hang anyone. They canceled the hangings. That had a big impact. என்ன இருந்தாலும் செம்ம முளக்காரையா நீ உன்னையெல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பி படம் நடிக்க வச்சிருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஏதோ ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக பல்ட்டி அடித்து விட்டார். ஈரான் அங்கே அடிக்க போகிறதில்ல. என்ன காரணம்னா 800 பேர் ஈரான் நாட்டில் மரண தண்டனைக்கு உட்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னதால தான் இந்த ஈரானிய மக்கள் அவங்க உசுறு பாவம் இல்லையா, அந்த மக்களை நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் ஈரான் மீது போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 800 பேரை அவங்க தூக்கிலிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதால் வார் கேன்சல்ப்பா, எல்லோரும் அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சிம்பிளாகவே சொல்லிவிட்டு மேட்ரை முடிச்சிட்டாரு மிஸ்டர் பிரசிடெண்ட். ஆனால் இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, அது ஒரு முக்கியமான காரணம் கடைசியில் நான் சொல்கிறேன். 2 பக்கத்தாலையும் அடித்தா எங்கேருந்து தாங்குவார், அதால் தான் இப்போ ஒன்றை முடிச்சுட்டு அப்புறமா வரேன்னு ஒத்தி வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அதே மாதிரி அரபு நாடுகள் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ அரபு நாடுகளுடைய பதட்டம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குவைத், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஜோர்டான், அதே போல் லெபனான், இன்னும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் ஈரான் தாக்கியிருக்கும். அமெரிக்கா இன்னும் ஓவராக போயிருந்தால் எது எப்படியோ ஈரானே முடிவெடுத்த காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற யாருமே பிடிப்பட்டவங்களில் சாதாரணமான பாமர மக்கள் தான். பிடிப்பட்ட யாருமே துப்பறிவாளர்களோ அல்லது துப்பு கொடுக்கக்கூடியவங்களோ அல்லது நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சவங்களில் பெரும்பாலானோர் பிடிப்படலை. சாதாரணமான பாமர மக்கள், எல்லாரும் போராண்டு நாமளும் போகண்டா அப்படின்னு கிளம்பி போன மக்கள் தான் பிடிப்பட்டவங்களில் பாதி பேர். அதனால் 800 பேர் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க நாட்டுக்கு தேச துரோக குற்றம் செஞ்சிட்டாங்க, மரண தண்டனை அப்படின்னு அதை நிறுத்தினதால் இப்போது அதை சாக்கா வச்சு அண்ணன் இப்படி ஒரு கதையை சொல்லிட்டாரு. சரி, எது எப்படியோ சந்தோஷம். எப்படி இருந்தவையா நீ, ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிட்ட வெனிசுலா அதிபர் இன்னைக்கு பனியனோட உட்காந்து ஜெயில் சாப்பாடு சாப்பிட்ற நிலைமை வந்திருக்குது பார்த்தீங்களா. இதோ வெனிசுலா பிரசிடெண்ட் உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டார் நிக்கோலஸ் மேட்ரோ. இப்போது அமெரிக்காவினுடைய சிறையில் அவரை அடைச்சிருக்கிறாங்க. அவருடைய மனைவி என்னையோ சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இப்போ என்ன ப்ரொடெக்ஷன், அது விட்னஸ் ப்ரொடெக்ஷன். எஸ், விட்னஸ் ப்ரொடெக்ஷனில் சேர்த்து அவங்களுக்கு வேறு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அவங்களையும் பாதுகாப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ வெனிசுலா நாட்டு இராணுவ தளபதி முதல் இன்னும் பலர் சொல்லிட்டாங்க, நேரடியாக நாங்கள் அமெரிக்காவோட மோத போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறாங்க வெனிசுலா நாட்டு அதிகாரிகள். அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில், எங்களுடைய நாட்டு ஜனாதிபதியை இந்த நாட்டுக்குள்ளே அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க, இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கலன்னா எங்களுடைய நாட்டுக்கு இருக்கிற கௌரவம், எங்களுடைய இராணுவத்துக்கு இருக்கிற கௌரவம் எல்லாமே முற்றுமுழுதாக இல்லாமல் போயிடும். அதனால் நிச்சயமாக நாங்கள் எதிர்த்து போரிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெனிசுலா நாட்டு இராணுவ தளபதி. இப்போது இந்த பிரச்சனையை பார்க்குறதா இல்லை ஈரானோட வம்பு தும்புக்கு போகிறதான்றது தெரியாமல் தான் தலைவன் ரம்பட் கடைசா ஒரே ஒரு முடிவாக தெரிவித்தது, ஓகே 800 பேர் அவங்க தூக்கிலிடாத பட்சத்தில் நாங்களும் யுத்தம் செய்ய போகிறதில்ல, யுத்தம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு. சரி, எது எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் யுத்தம் நிறுத்தப்பட்டது. ஆனால் வெனிசுலா மற்றும் அமெரிக்காவுக்கான போர் எப்படி நடக்க போகுது, எங்கே போய் முடிய போகுது, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அமெரிக்காவும் குறைந்த நாடுன்னு இல்லை, அதே மாதிரி வெனிசுலியன் இராணுவமும்
அவங்களும் சொல்கிறாங்க எங்களுடைய பவர் என்ன அப்படின்றத நாங்கள் நிச்சயமாக காட்டுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. எது எப்படியோ அமெரிக்கா வெனிசுலா பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக மூண்டு போகும் போல் தெரியுது. ஏன்னா முக்கியமாக வெனிசுலாவுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், எந்த வகையிலையும் ஆயுத உதவியிலேருந்து எல்லா உதவியும் எங்களால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வடகொரியா சொல்லியிருக்காங்க. கிம் ஜாங் உன் சொல்லியிருக்கிறாரு நான் உதவி செய்வோம் அப்படின்னு. என்னுடைய நண்பர் நிக்கோலஸ் மேட்ரோ அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எது எப்படியோ அரபு நாடுகளில் யுத்தம் இல்லை அப்படின்றது ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுக்குது.